ஒரு மழை நாளில் ஒரு மரத்தின் கிளையில் ஒரு சின்ன குருவி அமைதியாக காத்திருந்தது. அது பிறந்ததிலிருந்து ஒரு கனவு, பறக்க வேண்டும், வானத்தில் உயர வேண்டும். ஆனால் இறக்கைகள் பலவீனமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் பறக்க முயற்சி செய்தாலும் அது விழுந்துவிடும். மற்ற குருவிகள் சிரித்தன, கேலி செய்தன. நீயா பறப்ப? உன் போக்கு பத்தாதே. சின்ன குருவியின் உள்ளம் நிறைந்தது. நான் ஏன் பிறந்தேன்? எனக்கு ஏன் இந்த பலவீனம்? அது வாடியது. அப்போது ஒரு வயதான ஞானியாயிருக்கும் பெரிய குருவி அருகே வந்து கேட்டது. என்ன சின்ன குருவி, ஏன் சோர்வாக இருக்கிறாய்? அது தன் வேதனையை சொன்னது. பெரிய குருவி மெதுவாக பேச ஆரம்பித்தது. நீ யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க வேண்டாம். நீ விழுந்தாலும் மீண்டும் எழுகிறாய். அதுவே உனக்குள்ள சக்தி. உன் மனதில் நம்பிக்கையை விதை போல் விதை. அதற்கு உழைப்பு எனும் நீரூற்று. அந்த விதை ஒரு நாள் வானத்தை தொடும் மரமாகும். அந்த வார்த்தைகள் சின்ன குருவியின் உள்ளத்தை பதைத்தது. அந்த நாளிலிருந்து அது விழுந்தாலும் நின்று பயிற்சி செய்தது. மற்ற குருவிகள் இன்னும் சிரித்தன. ஆனால் சின்ன குருவி மட்டும் சிரிக்கவில்லை. அது நாளும் வளர்ந்தது. ஒரு காலை சூரியன் உதிக்க, காற்று வீச, சின்ன குருவி தன் ரெக்கைகளை விரித்து அதிகமாக வானத்தை நோக்கி பறந்தது. வானத்தில் சுதந்திரமாக சுழன்றது. மற்ற குருவிகள் வியந்தன. ஆனால் சின்ன குருவி மழலை சிரிப்போடு சொன்னது, இது என் கனவு, இது என் பயணம், இது என் நம்பிக்கை. உங்களின் பலவீனங்கள் உங்களை தடுக்க அல்ல, உங்களை உச்சம் நோக்கி நடத்த வந்திருக்கின்றன. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை உங்களை உயர்த்தும் இறக்கைகள். நம்புங்கள், உழையுங்கள், நீங்கள் ஒரு நாள் வானத்தில் பறப்பீர்கள்.